அன்பு நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது தந்தை மகனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுவோம் நண்பர்களே. நிறைய குடும்பத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு சில சமயத்தில் ரொம்ப வெறுப்பூட்டும் அமைப்பில் அமைஞ்சிக்கிறது. இந்த அமைப்பு தந்தை மகனுக்கும் கருத்து வேறுபாடு, தந்தை மகனுக்கும் உள்ள ஒற்றுமை குறைபாடு, அல்லது தந்தையை விட்டு மகன் வெகு தூரம் போகக்கூடிய அமைப்பு, இல்லை மகனை விட்டு தந்தை வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, தந்தையை பிரிந்து மகன் வாழக்கூடிய அமைப்பு, தகப்பனை விட்டு பிரிந்து மகன் இருக்கக்கூடிய அமைப்பு, அப்படிங்கிற அமைப்பு இளமையிலே வரக்கூடிய அமைப்பு. இப்போ வேலை பார்த்து தந்தையை பிரியறது அது வேறு விஷயம். இளமை பருவத்திலே தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு ஒரு 18, 20, 25 வயசுக்குள்ளே வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம விஷயத்தை பார்க்குறோம். நிறைய குடும்பத்தில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் என்னுடைய அனுபவத்தில் எட்டக்கூடிய அமைப்பும், நான் நேரடியாக ஒவ்வொரு குடும்பத்தை நான் நேரில் சந்திக்கும் போது அவங்களுடைய உறவு முறைகளை பற்றி இப்படி இருக்கிறாங்களே, இவங்களுக்கு எப்படி இருக்கும் ஜாதகம்ங்கிற கண்ணோட்டத்தில் பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு நான் சொல்லக்கூடிய உதாரணங்களும் ஒவ்வொரு வீடியோவை தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ஜோசியர், என்னுடைய கண்ணோட்டம் பூரா இந்த ஜோதிட பார்வையாகத்தான் இருக்கும். மகனும் பிள்ளையும் ஏன் இப்படி அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஜாதகம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் என் மைண்டு போய்கிட்டே இருக்கும். நான் ஜோசிங்கிறதுனால என்னுடைய மைண்டு அப்படித்தான் போய்கிட்டு இருக்கும். இந்த நேரத்தில் அவங்களுக்கு போய் அறிவுரை சொல்லி திருத்துவது என்னுடைய வேலை. அப்படி சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க. அப்படி என் குடும்ப உறுப்பினர்களே ஒருத்தர் இருக்கிறாங்க, தந்தைக்கும் பிள்ளைக்கும் பிடிக்காது. 2 பேர்த்துக்கும் அறிவுரை சொல்லி பையனும் திருந்தின பாடு இல்லை, அப்பாவும் திருந்தின பாடு இல்லை. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லியும் பயன் இல்லை. அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த விதிமுறைகள் அவங்க ஜாதகத்தில் அப்படியே இருக்குது. எப்படி வரும்? தந்தைக்கு மகன் என்று சொன்னால் தந்தை ஜாதகத்தில் எப்படி இருக்கும்? 5ஆம் பாவகம். 5ஆம் பாவத்தில் சனி, ராகு, கேது, செவ்வாய் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது உனக்கு நல்ல மகன் இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துடும். அதே மாதிரி பையன் ஜாதகத்தை பார்க்குறோம். பையன் ஜாதகத்தை பார்த்தா அவன் பையன் ஜாதகத்திற்கு தந்தை என்று வரக்கூடிய அமைப்பு 9ஆம் பாவகாதிபதி. அவனுக்கு 9ஆம் பாவகாதிபதி சனி, ராகு, செவ்வாய் இதோடு சேர்ந்து கிடக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்போ பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த அமைப்பு இருக்கும்போது தந்தை மகனுடைய உறவுகள் கிடக்கூடிய அமைப்பு, அல்லது தந்தையினுடைய லக்னாதிபதி மகனுடைய லக்னாதிபதியும் பகை கிரகமாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்துடும். இப்படி பலவாக ஆய்வு செய்யும் போது இப்போ நிறைய ஜாதகம் பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிக்கிறோம் தந்தைக்கும் மகனுக்கும் உறவு முறைகள் சரியில்லாத அமைப்பு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி பேசுகிறோம். தந்தை நல்லா சம்பாரித்து வைக்கிறார், மகன் நல்லா அனுபவிச்சுக்கிறாரு, நல்லா அனுபவிக்கிறார். சொத்து சுகம் மகன் பேர்லையாத்தான் இருக்குது. ஐயோ, மகன் நினைக்கிறது கிடையாது, நம்ம அப்பா தானே சம்பாரித்து வச்சாரு, நம்ம அப்பா தானே எல்லாம் நமக்காக சேர்த்து வைக்கிறாரு, நம்ம தானே வாரிசு அப்படின்னு சொல்லி மகன் நினைக்கிறது இல்லை. இதை நினைக்கிறது இல்லை. தகப்பா மேலே ஒரு வெறுப்புணர்வு வரக்கூடிய அமைப்பே அப்படியே வரக்கூடிய அமைப்பாக வந்துடுது. இந்த தந்தை என்ன பண்ணுறாரு, சரி மகன் இப்படி இருக்கா, சரி நம்மளாம் விட்டு கொடுத்து போவோம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு அந்த நினப்பு வருது. இதுதான் கிரகங்களுடைய விளையாட்டுன்னு சொல்கிறது நண்பர்களே. ஒரு குடும்பம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குடும்பம் நான் சந்தித்ததை தான் உங்கள்கிட்ட நான் பரிமாற்றம் பண்ணிக்கிறேன். ஒரு குடும்பத்தில் 2 குழந்தை, ஒரு ஆண் குழந்தை இருக்குது, பெண் குழந்தை இருக்குது. தந்தை நல்லா சம்பாதிக்கிறாரு, சம்பாரித்து பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. சுருக்கமாக சொல்கிறேன், லென்த்தாக போய்கிட்டு இருக்கும் வீடியோ. அப்போ பையனுக்கு சொத்து வைக்கிறாரு. பையனுக்கு தகப்பனை பிடிக்கிறதே கிடையாது. போய் அவன் சொத்து வேணாம், நீயும் வேணாம், உன் பேச்சுவார்த்தை எனக்கு பிடிக்கலன்னு தகப்பனே கேட்குறியான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவன் என்ன செய்கிற, ஒரே வீட்டுக்குள்ளதே இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் தந்தைக்கு பிள்ளைக்கும் சேர்றதில்லை. இது ஒரு நிலை. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பையன் வெளியே தகப்பனை விட்டு ஒரு 30-35 வயசு ஆயிடுது. தகப்பனை விட்டு தகப்பை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி வெளியூரில் போய் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்துடுது. ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் சண்டை, கருத்து வேறுபாடுன்னு வந்துடுது நண்பர்களே. இந்த அமைப்பெல்லாம் ஏன் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, தந்தையுடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவக அதிபதி கெட்டு போகக்கூடிய அமைப்பு, மகன் ஜாதகத்தில் 9ஆம் வீட்டுக்கு அதிபதி கெட்டு போகக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி வந்துடுது. இதுக்கு மேலே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது நண்பர்களே. சூரியனும் சனியும் ஒரு ராசிக்குள்ளே இணையக்கூடிய அமைப்பு, எப்படியும் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள கருத்து வேறுபாடு வந்துடுது. இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு நேராக 7ல் சனி இருக்கக்கூடிய அமைப்பு. சூரியன் எந்த ராசி கட்டத்தில் இருக்கிறாரோ
அந்த ராசி கட்டத்துக்கு நேர் எதிரில் சனி இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி வரும்போது தந்தை மகன் உறவுகள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி வந்துடுது. அப்போ என்னதான் தந்தை சொல்கிறாரு, அவனுக்கு தான் நான் சம்பாரிச்சு போட்டேன், அவனை தான் நான் படிக்க வச்சேன், அவனை தான் பெரிய ஆளாக்குனேன், அவனுக்காண்டி வாழ்ந்தேன், அவனுக்கு வீட்டை கட்டி கொடுத்தேன், அவனுக்கு கார் வாங்கி கொடுத்தேன், அவனுக்கு பைக்கை வாங்கி கொடுத்தேன், மோட்டாரை வாங்கி கொடுத்தேன், அவனுக்கு 5 லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், என்னை மதிக்கவே மாட்டேன். இது அவருடைய பேச்சு. மகன் சொல்கிறேன், இவருடைய கொள்கை எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, வீட்டில் இருந்தால் எந்த நேரம் ஏட்டிக்கு பிட்டியாக பேசுகிறாரு, இவருடைய கொள்கைக்கு நம்ம கொள்கைக்கு ஒத்தே வராது அப்படின்னு சொல்கிறான் மகன் சொல்கிறான். அப்போ இந்த மாதிரி கருத்து ஏன் வருதுன்னு சொன்னால் இந்த சூரியன் சனி சேர்க்கை அப்படிங்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி ஒரு ராசி கட்டத்தில் சூரியன் சனி சேரக்கூடியதும் சூரியனுக்கு நேர் எதிர் ராசியில் சனி இருக்கக்கூடிய அமைப்பு. இப்படி வந்தாவே தகப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது. தகப்பன் பேச்சதை மகன் கேட்க மாட்டேன், மகன் பேச்ச தகப்பன் கேட்க முடியாதுங்க. சரி, இதுக்கு என்ன தீர்வு? அடிச்சுக்கிட்டு சாகட்டுமா? தகப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வர மனக்கருத்து இது 3 நிலை இருக்குங்க. தகப்பாவை பிடிக்கலைன்னா தகப்பை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மகன் எந்திரிச்சு போயிருக்கா, எதுக்கு அவர் கூட பேசிக்கிட்டு இருக்கு, இது ஒரு நிலை. தகப்பா கூட நேர் எதிரில் எதிர்வாதம் செய்யக்கூடியது, சண்டை போடக்கூடிய அமைப்பு, இது ஒரு நிலை. தகப்பனவே அடிச்சிடுறாங்கல்ல, தகப்பன் பெத்த தகப்பன் பார்க்காம அடிக்கக்கூடிய சூழ்நிலை வருது பார்த்தீங்களா, இது 3வது நிலை. இதெல்லாம் ஜாதகத்தில் எப்படி இருக்கும்? இங்கே அதுக்கு உதாரணமாக ஒன்று சொல்லிடுவோம். இப்போ அப்பா ஜாதகத்தில் 5ல் செவ்வாய் சனி ராகு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் பேச்சுவார்த்தை பிடிக்காமல் எந்திரிச்சு போகக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே தகப்பாவில் 5ல் செவ்வாய் இருந்து 5ஆம் பாவக அதிபதி கெடக்கூடிய சூழ்நிலையில் வாக்குவாதம் ஏற்படும். அதே மாதிரி 5ஆம் பாவக 5ஆம் வீட்டில் பாவர்கள் இருந்து 5ஆம் பாவக அதிபதி கெட்டு போய் குருவும் கெட்டு போயிருந்து அடிதடி ஏற்படும். அதே மாதிரி பையன் ஜாதகத்தில் 9ஆம் வீட்டுக்கு அதிபதியில் பாவர் இருக்கும்போது தகப்பாவும் பிள்ளையும் பேசாமல் இருப்பாங்க. 9ஆம் அதிபதி கிடக்கூடிய சூழ்நிலை வாக்குவாதம் ஏற்படுது. 9ஆம் அதிபதி காரகன் சூரியனும் குருவும் கெடும்போது இங்கே அடிதடி ஏற்படுகிறது. இந்த குருவை இந்த இடத்துல சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மாதா பிதா குரு தெய்வம்ங்கிற அமைப்பில் குருவும் ஒரு தந்தைக்கு சமமானவராகிடுவார். ஒரு நல்லா புரிஞ்சுக்கங்க, குரு ஒரு ஜாதகத்தில் கெட்டு போச்சுன்னா அவருக்கு நல்ல நடவடிக்கை இருக்காதுங்க. யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஜாதகத்தில் குரு கெட்டு போயிட்டார், குரு ராகுவோட சேர்ந்தார், அவனுக்கு நல்ல நடவடிக்கை இருக்காது, கெட்ட நடவடிக்கை தான் இருக்கும். யார் ஜாதகமாக இருந்தாலும் இந்த அமைப்பு தாங்க வரும். சூரியன் கெட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி தந்தையை பிடிக்காத அமைப்பு அப்படின்னு சொல்லி வந்துடும். சரி, இப்படி அமைப்பு. அப்போ இந்த அமைப்புக்கெல்லாம் என்ன பண்ணிக்கிறது, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், தந்தையும் பிள்ளையும் கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டும்ங்கிற அமைப்பு தாங்க நல்லது. பிறந்த குழந்தை ஆயிடுச்சு, நான் ஒரு வீடியோவில் சொன்னது மாதிரி தத்து கொடுத்து எடுத்து வளர்த்துக்கலாம். குழந்தை பிறக்கும்போது இது நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, வளர்ந்து வந்துட்டா தென்னை மரம் மாதிரி ஆகிப்போச்சு, கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டேன், இப்போ தான் ஜாதகம் பார்த்து இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இது தெரியல எனக்கு. இப்போ போய் எருவு மாடு மாதிரி இருக்கேன், அவனை கொண்டு போய் குலசாமி கோயிலில் தத்து கொடுத்து எடுத்து வளர்த்தா சிரிக்க மாட்டாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறது, கொஞ்சம் பையனை தள்ளிதான் வைக்கணும். சொந்த வீடு இருக்குது, 40 லட்சத்துக்கு வீடு கட்டியிருக்கேன், பையனுக்கு எனக்கும் பிடிக்கலை. 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கேன், பையனுக்கு எனக்கும் பிடிக்கலை. சில விஷயங்களில் மனசை கல்லாக்கி கொண்டு மாற்றங்கள் செய்து கொண்டால் தான் அதுக்கு தீர்வு வரும், வேறு வழியே கிடையாது. இந்த வீடியோவுடைய நோக்கம் தகப்பனையும் பிள்ளையும் பிரிக்க வைக்கணுங்கிற நோக்கம் எனக்கு இல்லை. தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் அடிதடி கலாட்டம் வந்துடக்கூடாது, கருத்து முதல்ல அதிகமாக வந்துடக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா நண்பர்களே? அப்படின்னு வரும்போது ஒரு 10 அடி தள்ளி வச்சுக்கலாம். இப்போ ஒரு அடுத்த வீட்டில் கொஞ்சம் தள்ளி விட்டு ஒரு வாடகைக்கோ ஒத்திக்கோ வாங்கி விட்டு வச்சுக்கலாம். சரி, இப்படி நீங்கள் சொல்கிறீங்க 25 26 வயசு, ஒரு 30 வயசுன்னா சரி, எனக்கு உழைக்கக்கூடிய தெம்பு இருக்குது, அதனால் நான் என் பொண்டாட்டியும் நல்லா பொழைச்சிக்கிறோம், நல்லா இருக்குது. சரி, எனக்கு வயசான காலத்தில் இதே அமைப்பு வந்தால் என் பிள்ளை எப்படி பார்ப்பேன்? அது உங்கள் தலைவிதி, ஒன்றும் செய்ய முடியாது. சனி சூரியன் சேர்க்க வந்துருச்சு, உங்களுக்கு 60 70 வயசாயிருச்சு, ஒரு வேலை பார்த்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டீங்க,
உங்களுக்கு சூரியன் சனி சேர்க்க 5ஆம் வீடு கெட்டு போச்சு, பிள்ளைகள்னால் தொல்லைகள்ங்கிற அமைப்பை நீங்கள் அனுபவிச்சு தான் தீரணும். இது அப்படிப்பட்ட கர்மாவில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு தெம்பு இருக்கிறதாட்டிங்க பையனை தூரத்தில் வச்சுக்கலாம். 60-70 வயசாச்சு, வயசான பிறகு தான் நமக்கு ஆதரவே தேவைப்படும். அப்போ அந்த நேரத்தில் இப்போ பையனவோ பொம்பளை பிள்ளைய கூப்பிட முடியாது, பையனைத்தான் கூப்பிட வேண்டியது வரும். பையன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வயசாகி போச்சு, நமக்கு பிடிக்காட்டினாலும் ஊராருக்கு பயப்படுவான். என்னையா உன்னை அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வளர்த்தாருங்கப்பா, அப்படி தனி மரமாக விட்டுட்டு போயிட்டிய, அவர் வேறு அப்படியே குளிச்சும் குளியாமையும் சாப்பிட்டும் சாப்பிடாம கிடக்காங்கன்னு அடுத்தவங்க வைவாகல்ல. அதுக்கு பயந்துக்கிட்டனால பையன் கூப்பிட்டு சாப்பாடு போடுவேன், உங்களை பராமரிப்பேன். ஆனால் கௌரவ குறைச்சலோடு தான் பராமரிப்பேன். சூரியன் சனி சேர்க்க கௌரவ குறைச்சலோடு தான் உங்களுக்கு நடக்கும். இதை நீங்கள் பொறுத்து கொண்டு தான் ஆக வேண்டும் நண்பர்களே. ரைட்டுங்களா? இந்த சூரியன் சனி சேர்க்கை 9ஆம் வீடு கெட்டு போகக்கூடிய அமைப்பு, ஜாதகருக்கு அப்பா என்று சொல்லக்கூடிய ஜாதகத்தில் 5ஆம் வீடு கிடக்கூடிய அமைப்பில் இப்படி தாங்க வரும். இதுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. சில விஷயங்களை கசப்பை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு படத்தில் சொல்லுவார், நீதிக்கு தலை வணங்குங்கிற படத்தில். பழைய படங்களை பாருங்கள், நல்ல கருத்து அதில் தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. கசப்பான அனுபவம் தான் மனிதனை பக்குவப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லுவார். கசப்பான அனுபவங்கள் தான் மனுஷனை பக்குவப்படுத்துகிறது. மகனால் கசப்பான அனுபவம் வந்துருச்சு, உங்களுக்கு பக்குவப்பட்டுரும் மனசில். சரி நம்ம வந்து இப்படித்தான் இருந்துக்கணும் அப்படின்னு. ஒரு வயசு நமக்கே வயசாகிடுச்சு, நம்மளுடைய அறிவுரையை கேட்டு மகன்கள் பிழைப்பது இல்லை. இந்த பிறந்த இந்த பெற்றோர்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், எனக்கே 65 வயசாகி போச்சுன்னு சொன்னப்போ நான் போய் பிள்ளைகளுக்கெல்லாம் அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்க கேட்க மாட்டாங்க. அவன் கல்யாணம் பண்ணி அவன் குழந்தை பற்றிட்டு அவனுக்குன்னு மண்டையில் அறிவு இல்லையா? சில வீட்டுகளை கொண்டு போய் அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இப்படி இருறா அப்படி, அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. இதனாலே கருத்து வேறுபாடு வர்றது. இது பூரா நடைமுறையில் கண்ட உண்மையை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். அப்போ எப்படிப்பட்ட அமைப்பு நமக்கு தேவை? வயசான காலத்தில் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேட்டு வாங்கிட்டு பையன் செய்கிறானா சரின்னு போய்கிட்டே இருந்தால் அந்த வண்டி ஓடுங்க. நீ அதை செய்யாத, நீ இப்படி செய்யாத, என்னுடைய கருத்துக்களை கொண்டு பிள்ளைகிட்ட 65 வயசில் திணிக்கிறது, இதெல்லாம் இந்த காலத்து பசங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. நீ இப்படி இருக்க, அப்படி இருக்க, நீ இப்படி நடத்துகிற, ஏன் சொல்லதையும் கேட்கணும். அதெல்லாம் இனிமேல் அந்த படம்லாம் ஓடாதுங்க பெற்றவங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன உடனே என்ன கேள்வி கேட்பீங்க? அப்போ நான் வந்து 65 70 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா நான் அவளை மற்றரங்கமாவா போயிட்டேன் அப்படின்னு பேசுவீங்க. உங்கள் அப்பா அப்படித்தானே இருந்திருப்பாரு. நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே போயிட்டோம்னு சொன்னோம்னா நமக்கு என்ன தேவைகளோ அதை மட்டும் நம்ம வாங்கிக்கிட்டு கவனமாக போயிடணும் நண்பர்களே. வீட்டில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. முக்கால்வாசி பிரச்சனைக்கு வர்றது காரணமே இதுதான். இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொன்னால் பிடிக்குதா? சின்ன வயசில் சொன்னாவே பிடிக்கிறது இல்லை, பெரிய வயசாக சொன்னால் எப்படி பிடிக்கும்? இதை வந்து தெரிஞ்சுக்கங்க நண்பர்களே. இருக்கிற காலம் வரைக்கும் நல்ல முறையில் வண்டியை ஓட்டிகிட்டு போயிடுவோம். தகப்பன் மகன் உறவு கெடுவதற்கு காரணம் சூரியன் சனி சேர்க்கை. அப்பா ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி கெட்டு போகக்கூடிய அமைப்பு, பையன் ஜாதகத்தில் 9ஆம் வீட்டுக்கு அதிபதி கிடக்கூடிய அமைப்பு, சூரியன் சனி சேர்க்கை, பார்வை அமைப்புகள் தகப்பன் மகன் உறவு கெடும் என்பது உண்மை. சரிங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே, ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரிங்களா? வணக்கம்.